இதை ஒரு விடுகதையாக நான் வச்சுட்டு போகிறேன். இதை கண்டுபிடிச்சி உங்கள் சேனலுக்கு அவங்க பதிவு போடட்டும். 2 பாம்பு என்னங்கிறத அவங்க சொல்லட்டும். உங்கள் உடம்புல எல்லாத்துக்குமே சொல்கிறேன், 2 பாம்புகள் இருக்குது. அப்போ உங்கள் உடம்புல பாம்பாக என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க. 2 பாம்பு இருக்குது. புதன்கிழமையில் இந்த பாசிப்பயிர் இருக்கும்போது உங்களுடைய புத்தி, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் காலத்தில் வலி ஏற்படும் கடுமையாக. அப்போ அந்த மாதிரி இந்த உதிரப்போக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து இந்த எள்ளு வந்து நல்லபடியாக பயன்படும். ஏன்னா கருப்பு எள்ளை கையில் வச்சுக்கிட்டு நாம் வந்து சனீஸ்வரன் முன்னால் இருந்து வணங்கி அந்த 6 to 7 சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் வணங்கிட்டு அதை கொண்டு போய் காவிரி ஆற்றுல விட்டுட்டிங்கன்னா சந்திரனுடைய நிழலாக கேதுவும் சூரிய நிழலாக ராகுவும் சொல்லப்படுது. ராகுகேதை வச்சு தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பற்றி பேச முடியும். ஏன்னா ராகுகேதுகள் சரியா இல்லைன்னா குழந்தை கிடைக்காது. ஐத்தமிழ்த்தாய் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியன் சார் தான் இருக்காரு. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு அவரிடம் விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னால் ஐத்தமிழ்த்தாய் மையன்பர்களுக்கு உங்கள் ராஜசூரியன் அன்பு வணக்கம். அற்புதம், ஆனந்தம். சொல்லுங்கள். பொதுவாக விவசாயத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பருவம் பார்த்து விதை விதைக்கல் அப்படின்னா அந்த விளைச்சல் வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தானியங்களுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்கா? அப்படி இருந்தா எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த தானியம் உரியதா இருக்கும்? இப்போ வந்து புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புதன் வந்து கல்விகாரகன்னே சொல்லப்படுது. அப்ப புதன் அப்படிங்கும்போது பச்சை பயிர், பாசிப்பயிர், தோல் நீக்காத பாசிப்பயிருக்கு தான் தன்மை அதிகம். அது புதன்கிழமையில் இந்த பாசிப்பயிர் இருக்கும்போது உங்களுடைய புத்தி, இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 4 மனசாக இருக்கும், 8 மனசாக இருக்கும். இப்போல்லாம் ஒரு 2 மனசாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. இப்போ இது கம்ப்யூட்டர் காலங்கிறனால 4 மனசு 8 மனசாலாம் இருக்குது. ஒரு பொண்ணுக்கு வந்து 4 பசங்க இன்னைக்கு இருக்கிறதாக தகவல் சொல்கிறாங்க. அதாவது நட்பு, நெருங்கிய நட்பு, தூரத்து நட்பு, நல்ல நட்பு, இப்படி எனக்கு சொல்ல தெரியலாது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பசங்க என்ன அவங்ககிட்ட போய் கேட்டால் அவன் என்ன சொல்ல போகிறான், அவன் 12 பேருக்கு சொன்னான்னு சொல்லுவான். இது மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. இப்படி ஒரு தவறான எண்ண ஓட்டங்கள், நிலைப்பாடு, குயுக்தி, தன்னுடைய புத்தி மாற்றங்கள், புத்தி பேதளிப்பு. சில பேருக்கு பாருங்கள் இயற்கையாகவே புத்தி மாற்றம் ஏற்படும். நம்ம வீடுகளே பார்க்கலாம், நிறையா அந்த புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவமான ஒரு நல்ல விஷயம் இது, இந்த பச்சை பயிர். ஆமாம், இந்த பச்சை பயிர் தான் நம்முடைய புத்தியை வந்து ஷார்ப்பாக வச்சுருக்கிறது. புதன் அப்படின்னு சொன்னாலே கணக்கண்ணே பேர். கணக்கன் என்றால் கவியில் வல்லன்னு சொல்லி சித்தர் பாடுவாங்க. அவருக்கு சித்தர்கள் சொல்லியிருக்க பேர் என்ன, கணக்கன்னு ஒன்று பேர். கணக்கன்னா ரொம்ப கௌரவமானவன். அப்போ புத்தி கூர்மையை தரக்கூடியது புதன். மூளையை பற்றி நம்ம பேசிட்டோம், அது பேஸ். இது வந்து புதன் தர்றது வந்து புத்தி. அப்போ இந்த புத்திங்கிறது தான் வந்து தெளிந்த ஞானம்னு பேர். அப்போ புதனுடைய தன்மை ஒருத்தருக்கு சிறப்பாக இருந்தால் அவன் பெரிய ஞானி ஆயிடுவான். அப்போ அந்த புதனுடைய தன்மை அதிகரிக்கிறதுக்கு என்னன்னு கேட்டால் அந்த பாசிப்பயிறு. இதில் ஒரு சின்ன குறிப்பு என்னான்னு கேட்டால், தோல் நீக்கிய பருப்பு வந்து சளியை உண்டாக்கும். தோலோட உள்ள பருப்பு வந்து ஏன்னு கேட்டால் இந்த ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உள்ளவங்க பாசிப்பயிர் சாப்பிடக்கூடாது, நாங்களே பத்தியம் போடுவோம். ஏன்னா ஆஸ்துமா அதாவது உங்களுக்கு வந்து சளியினால் கபத்துள்ளையால் ஆஸ்துமா வந்துடும். இந்த ஆஸ்துமா நோயாளிகள்லாம் இறைப்பு, அந்த கர்னு மூச்சு வாங்கிறது, கைகால் இழுத்துக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அவங்களெல்லாம் பாசிப்பருப்பு தொடக்கூடாது, வெந்தயம் தொடக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சளியை அதிகப்படுத்தும். ஆனால் இதில் ரொம்ப பேருக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நான் சொல்ல வரேன். தோலோடு நீங்கள் தோல் நீக்காமல் பாசிப்பயிரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்துமா நோயாளிகளுக்கு நல்லது. அப்போ எல்லாருமே பாசிப்பயிறு சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்னா முழு பயிராக கடைஞ்சி சாப்பிடலாம், அதுவும் டேஸ்டாக தான் இருக்கும். ஆக தோலோடு சாப்பிடணும். அப்போ அப்படி சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி சில இது வரும். அதே மாதிரி மாமன், தாய் மாமன், நம்ம அம்மா கூட பிறந்த தாய் மாமன் வகையில் பிரச்சனை. ஏன்னா மாமாகாரகன்னு ஒரு பேர் அந்த புதனுக்கு. தாய்மாமன் வகையில் சிக்கல், மாமா மைத்துனிச்சி வகையில் ஏதாவது சிக்கல், மச்சினிச்சி வகையில் சிக்கல் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா பாசிப்பயிரை கையில் வச்சுக்கிட்டு புதனுடைய ஓரையில் புதன்கிழமை அன்னைக்கு அதிகாலையில்
இந்த நவக்கோள்களில் புதனுடைய கிரகத்துக்கு நேர் முன்னால் நின்று வேண்டிட்டு கொண்டு போய் இதை ஆற்றுல விடும் பொழுது, வேண்டி விடும் பொழுது கண்டிப்பாக அந்த மாமன் மைத்துனிச்சி, மாமன் மைத்துனர் இந்த வகையில் உள்ள கோபதாபங்கள்லாம் தீரும். அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குனாலும் உங்கள் வேண்டிக்கலாம், ப்ரேயர் பண்ணிக்கலாம். இதுக்கு இது பயன்படும். ஆக புதனுடைய தன்மை அதே மாதிரி அவங்களுக்கு வந்து புத்தி கூர்மை, படிப்பில் நாட்டம், கல்வியில் வந்து ஒரு பெரிய ஆளாக வந்து மாணவர்களும் அதை பயன்படுத்தலாம். இந்த ஏன்னா புத்தி தெளிவாக இருந்தால் தானே ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அந்த ஞாபக சக்தியை மிராக்கலாக மீட்டி தர்றது வந்து இந்த பாசிப்பயிர், பாசிப்பயிறு. அப்போ பருப்புனா தோல் நீக்கியது, பாசிப்பயிர்னா முழுசு, இதை வந்து பயன்படுத்தலாம். ஆக புதனுக்குரியது பாசிப்பயிறு. இது இவ்வளவு விஷயங்களை பண்ணுது. ரைட், இப்போ சொல்லி முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்ததாக சனீஸ்வர பகவான் யார் அப்படின்னா, அவர் வந்து கருநீல கலர் உள்ளது. நீங்கள் எள்ள பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிறத விட டார்க் ப்ளூ லைன் ஒன்று அதில் இருக்கும். அந்த எள்ளை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ என்ன தன்மையோ அந்த தன்மையை ஒத்து இருக்கும். அது இது சனீஸ்வரனுக்குரியது எள்ளு. எள்ளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து உடம்புல எல்லா விதமான பாகங்களையும் இருக்கக்கூடிய கெட்ட காற்றுக்களை வெளியாக்கக்கூடிய ஒரு பவர் உள்ளது எள்ளு. மொத்தம் வந்து உடம்புல 10 காற்று இருக்கு. தச வாயுன்னு சொல்லுவாங்க. இந்த 10 வாயுகளை வந்து அகற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் எள்ளு. இந்த எள்ளு வந்து உடம்புக்குள்ள வந்து போகிறதுனால உங்களுக்கு தசவாயு குற்றம் நீங்கும். வாயுவான வேலை உனக்கு எதுக்குன்னு சொல்லுவான். இந்த வாயுவான வேலைகள் அப்படிங்கிறதே இந்த வாயுவினால உண்டாகிறதான் பல இந்த ஹார்ட் ரொம்ப பேர்த்துக்கு மைல்டு அட்டாக்னு சொல்லுவான். இதெல்லாம் வந்து இந்த தசவாயு குற்றம் தான் அது ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கு தான் அவங்க வந்து பேர் அதெல்லாம் வச்சு மைல்டு அட்டாக்கு, ஹார்ட் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அதுக்கு ஒரு பெரிய லெவல் போயிட்டு ரெகுலர் மாத்திரைலாம் எடுத்துலாம் போயிட்டு இருப்பாங்க. இது வெரி சிம்பிள். அதே மாதிரி இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் காலத்தில் வலி ஏற்படும் கடுமையாக. அப்போ அந்த மாதிரி இந்த உதிரப்போக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து இந்த எள்ளு வந்து நல்லபடியாக பயன்படும். ஏன்னா தசவாயு குற்றம் தான் இதையும் செய்யும். உடம்புல வலி நீங்கள் எப்படி வந்தாலுமே இதுக்கு பேர் வந்து தசவாயு. தசவாயுகளில் ஏதோ ஒரு வாயுடைய பிரச்சனை, இது வாயு குற்றம். இதை அகற்றுவதற்கு எள்ளு ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு சாதனம். அப்போ சனீஸ்வர பகவானுடைய வந்து தானியம் வந்து எள்ளு. இந்த எள்ளு அதை செய்யுது. அது மட்டுமல்ல, இரத்த குழாய்களுடைய அடைப்புகளை நீக்குது. அதான் அதில் உள்ள பெரிய சிறப்பு. இதய தமனிகளுடைய அடைப்புகளை நீக்குது. அது மட்டும் இல்லை, எலும்பு நரம்புகளை உறுதிப்படுத்துவதற்கு உதவி செய்யுது. அதோட விட்டமின்ஸ்லாம் அதில் இருக்குது. இந்த எலும்பு நரம்புகள் உடம்புல வந்து உறுதியாயிட்டாலே உங்களுக்கு வந்து உயிராற்றல் பெருகும். அப்போ ஒரு உடம்புக்கு பேஸ் என்ன அப்படின்னா எலும்பும் நரம்பும் நல்லா இருக்கணும். அதனால தான் அதிலிருந்து வரக்கூடிய எண்ணெய்க்கு பேர் நல்லெண்ணெய். எள்ளு எண்ணெயை தான் நல்லெண்ணெய்னு வச்சான். ஏன் மற்ற எண்ணெயும் நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா, உண்மையிலே நல்ல எண்ணெய்னு அதை ஏன் சொன்னான்னா, நெய்க்கு நிகரான அதை விட ஒரு அற்புதமான விஷயம்லாம் அதில் இருக்குது. இரும்பு சத்து மிக அதிகம். அப்போ உங்களுக்கு வந்து நரம்பு எலும்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த நல்லெண்ணெய்க்கு உண்டு. இப்போ கட்டு போடுறான், ஒரு பிரச்சனை, ஒரு நீர் விடுறான், இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் அவங்க பயன்படுத்துவாங்க. அப்போ நல்ல எண்ணெய் என்பது அதனால தான் தாளிக்க இந்த சாப்பாட்டை வந்து நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்போ இது வந்து அது வந்து சனிக்கிழமையில் சனி ஓரையில் பிறரால் நமக்கு ஏதாவது பிரச்சனை தீங்காது, என்னவா வேணாலும் இருக்கலாம், கோர்ட்டு வழக்கு கேஸு பிரச்சனை, செய்வனை ஏவல் பில்லி சுனி, இந்த மாதிரி இதை பற்றிலாம் ஒரு நாளைக்கு நான் பேசுகிறேன். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்க. அப்போ இந்த மாதிரி என்ன மாதிரி பிரச்சனை வாழ்க்கையில் வந்தாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் காற்று இல்லாத இடங்களே இல்லை, எல்லாமே காற்றை வச்சு தான், இந்த 10 வாயுவில் வச்சு தான் நம்ம உடம்பும். ஆக இதுக்கான அதிதேவதையாக சனீஸ்வரன் இருக்கிறனால, இந்த எள்ளு அதவாக இருக்கிறனால இந்த எள்ளை கையில் வச்சுக்கிட்டு, அதாவது இறந்து போன முன்னோர்கள் விட்ட சாபம் கூட இல்லை சரியாகவும் சொல்லுவாங்க. அப்போ இந்த எள்ளு ரெண்டையும் கையில் வச்சுட்டு சனிக்கிழமையில் எல்லா விதமான பித்திரு சாபத்திலிருந்து அண்டை அயலார்களுடைய சாபம் வரைக்குமே, நம்ம மேலே பொறாமை, அது இது கண்ணீர், இந்த திருஷ்டி என்னன்னாலும் சரி, அத்தனையுமே சரியாகிறதுக்கு அதனால பிரேயர் நாள்னு சனிக்கிழமை சொல்கிறது. அன்றைக்கு இந்த எள்ளு 2 கையிலையும் கருப்பு எள்ளை கையில் வச்சுக்கிட்டு நாம் வந்து சனீஸ்வரன் முன்னால் இருந்து வணங்கி அந்த 6 to 7 சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் வணங்கிட்டு அதை கொண்டு போய் காவிரி ஆற்றுல விட்டுட்டிங்கன்னா அதுவே பெரிய பரிகாரம். 3 ஏதாவது 8 முறை செய்து சொல்லுவாங்க. அதை 8 முறை செய்யும் பொழுது வீட்டில் உள்ள கெட்டதெல்லாம் போயிருப்பாங்க. 8 முறை செய்து பார் கெட்டது போகும்னு சொல்லி சித்தர் பாட்டு இருக்கு. அப்போ இந்த எள்ளுக்கு இந்த தன்மை உண்டு. இது சனீஸ்வர பகவானுடைய தானியம். இதில் மருத்துவ பயன் சொல்லிட்டோம். இதனால் வேறு வாழ்வியல் பயன்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
ரைட்டு. இதுக்கு அடுத்து வந்து ராகு. அப்போ ராகு பகவான்கள் சாயா கிரகம்னு சொல்கிறது. இதுக்கு உருவம் கிடையாது, நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் சொல்லப்படுது. சித்தர்கள் அதான் சொல்கிறாங்க. சூரியனுடைய நிழலாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது இன்னும் சொல்ல போனால் அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது சந்திரனுடைய நிழலாக கேதுவும் சூரிய நிழலாக ராகுவும் சொல்லப்படுது. இப்போ இவங்களை வச்சு தான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து இன்னும் சொல்ல போனால் முன்னோர்கள் பித்திரு சாபத்தை பற்றியே இந்த ஜாதகத்தை நம்ம கணக்கெடுத்தோம்னா இதை வச்சு தான் எடுக்கணும். ராகுகேதை வச்சு தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பற்றியே பேச முடியும். ஏன்னா ராகுகேதுகள் சரியாக இல்லைன்னா குழந்தை கிடைக்காது, இல்லை குழந்தை வந்தாலும் சரியாக இருக்காது. ஒருத்தருடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் 2 பாம்புகள் நல்லா இருக்கும். அப்போது ஜாதகத்தில் முதல்ல ஆராயிறது பாம்புகளே ஆராயணும். நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆரம்ப நிலையில் எல்லா விதமான விலங்குகள்லேருந்து அனைத்து விதமான இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் சிசு உருவாகும் பொழுது விலங்குகள்லேருந்து மனுஷன் வரைக்குமே பாம்பு சாயலில் தான் அது இருக்கும். முதல் துவம், முதல் படிமானம். அந்த பரிமாண மாற்றத்துக்கு பிறகு தான் உடல் கூறு மாறும். அப்போ முதல் கூறே இப்படி தான் இருக்குது. அப்போ நம்முடைய முன்னோர்கள் பாம்பை வணங்க சொன்னதுக்கு அடிப்படை அதே மாதிரி தியானம் பண்ணும் பொழுது நம்முடைய தண்டு வளத்திலேருந்து முன்னேறி வரக்கூடியதான் அது ராஜயோகமாக மாறும். அந்த குண்டலினி யோகம் நமக்கு கிடைக்குன்னா அந்த குண்டலினிங்கிற பாம்புன்னு சொல்லுவாங்க, அது கூட பாம்பு சாயலில் தான் இருக்கும். அப்போ அந்த குண்டலினி அப்படிங்கிற அந்த சக்தி ஓட்டம் பாம்பு சாயல் தான் வந்து நெத்தி புட்டுக்கு நேராக நிற்கும். இது ஆங்கை சக்கரம். சக்கரத்தை பற்றி பேசினா 7 ஆதார சக்கரங்கள் இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள் வந்து தனக்குள்ளே வந்து அந்த குண்டலினி சக்தி வர்றதுக்கும் ஒரு பாம்பு தான் தேவைப்படுது. நீங்கள் எந்த ரூபத்தில் பார்த்தாலும் பாம்பு. அதே மாதிரி நமக்குள்ள ஒரு 2 பாம்புகள் இருக்கு. நம்முடைய ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு இதை ஒரு விடுகதையாக நான் வச்சுட்டு போகிறேன். இதை கண்டுபிடிச்சி உங்கள் சேனலுக்கு அவங்க பதிவு போடட்டும். 2 பாம்பு என்னங்கிறத அவங்க சொல்லட்டும். உங்கள் உடம்புல எல்லாத்துக்குமே சொல்கிறேன், 2 பாம்புகள் இருக்குது. சித்தன் சொன்னது தான் நான் சொல்கிறேன், நான் ஒன்று புதுசாக சொல்ல. இந்த 2 பாம்புகளை நீங்கள் சரியாக வைத்து கொண்டால், அதனிடம் அன்பு காட்டி அரவணைத்து சரியாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு. உங்களிடம் இருக்கக்கூடிய 2 பாம்புகளை கண்டுபிடிங்க, அதை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டா சிறப்பாக இருக்கிறாங்க. அந்த 2 பாம்பு தான் ராகு கேது. அப்போ உங்கள் உடம்புல பாம்பாக என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க. 2 பாம்பு இருக்குது. அது அடுத்த ஒரு தேர்வில் அந்த விடையை நம்ம சொல்லுவோம். அவங்க சொன்னால் சொல்லட்டும், பரவாயில்ல, சந்தோஷம். பாம்பு சாயல்லையே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பாம்புகள் 2, அது என்ன கண்டுபிடிங்க. 1. அப்போ இந்த ராகுங்கிற இந்த பாம்புடைய தானியம் அப்படின்னு பார்க்கும்போது உளுந்து. இந்த உளுந்து வந்து அவ்வளோ ஒரு கீழே ஒருத்தன் உளுந்துட்டான்னா அவனுக்கு இந்த உளுந்து தேவைப்படும். ஏன்னா சத்து கொடுக்க எலும்பு நரம்பு மாக்கட்டுங்கிற உளுந்த மாவை தான் கட்டு போடுறான். அப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய இதே தான் இந்த சனியை ஒத்து வருவார். இந்த சனி ராகு கேதுனா ஒரு செக்ஷன் சனி செய்கிற விஷயத்தில் இருக்கும். அப்போ இந்த உளுந்து என்ன செய்யணும்னா, இதை நீங்கள் ஆட்ட பார்த்தீங்கன்னா புப்புன்னு அப்படியே பார்த்தா பந்து மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அதிகமாக. ஏன்னா காற்று நிறைந்தது, அந்த தானியம் முழுக்க காற்று இருக்குது. அப்போ காற்று கிரகம்னு சொல்கிறது உண்மையா? நிழல் கிரகம், மாயக்கிரகம்னே சொல்கிறது ராகுவை. அப்போ சூரியனையை ராஜகிரகம்னு சொல்லக்கூடிய சூரியனையை மறைத்து விடக்கூடிய ஆற்றல் உள்ளது ராகு. ஒரு நிமிஷம் ஒரு பொழுதாவது மறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராகுக்கு உண்டு. அப்பேற்பட்ட இந்த ராகுவுடைய தன்மை தான் நம்ம சொல்ல வரோம். இந்த ராகு ஒரு மனிதனுக்கு சிறப்பாக இருந்தால் அவன் மிகப்பெரிய ஒரு ஏழ்மையானவனாக இருந்தால் கூட சரி, அதாவது ஒரு க்ஷணத்தில் அவனை மிக பிரம்மாண்டவனாக மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து ராகுக்கு. ஒன்றுமே இல்லையா, நேற்று வரைக்கும் கேவலமாக இருந்தான், இன்னைக்கு மின்னி மின்னிறான்னு சொல்கிறான்ல, இதெல்லாம் ராகு கொடுக்கக்கூடிய யோகம். அதாவது திடீர் யோகத்தை கொடுக்காத விபரீத ராஜயோகத்தை கொடுக்க வல்லவர்கள் ராகு. அப்போ இந்த ராகு பகவானுடைய இது வந்து உளுந்து. அதனால சொல்லுவாங்க, அதாவது வாழ்க்கையில் விழுந்துடாமல் இருக்க உளுந்த கட்டிக்கம்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கருப்பு உளுந்த ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தன்னுடைய பர்ஸில் வச்சுக்கிட்டாலே நிறைய மிராக்கல்கள் நடக்கும். ஆனால் இந்த வச்சுக்கிறவங்க கொஞ்சம் நேர்மை மாறாத வாழ்க்கை வாழணும். ஏன்னா இவர்கள் மனசாட்சிக்கு புறம்பாக செயல்பட்டால் இதுவே வந்து நெகட்டிவாக மாறிடும். நல்ல விஷயங்களுக்கு போனால் ஒரு 5 ரூபா உங்கள்கிட்ட இருந்தால் 50 ரூபாயாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த ராகுக்கு உண்டு. அது 5 லட்சமாக கூட நினச்சா மாற்றும். இந்த மாந்திரீகம், மந்திரம், இந்த விஷயங்களுக்கெல்லாம் ராகு பயன்படுவார். இந்த உளுந்தஞ்செடியோட வேர் பயன்படும். அதில் வந்து தோல் எடுக்காத உளுந்துக்கு
தோல் எடுக்காத உளுந்து தொல்லையை எடுக்கும்பாங்க. அப்போ அதுக்குரிய மந்திர உச்சாரணம் பண்ணி அந்த அந்த உளுந்தை சமர்ப்பிக்கும் போது, ஏன்னா அது வந்து பல்வேறு வகையான நன்மையை செய்யும்பாங்க. அது நேரங்காலங்கள்லாம் இருக்குது, டைம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து சாஸ்திர ரகசியங்கள்லாம் இருக்குது, எந்த நேரத்தில் அதை பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது. ஆக நிறைய சொல்லலாம். இந்த இந்த ராகு தான் என்ன வேணா நம்முடைய உடலை பலப்படுத்துவார். அதே மாதிரி இந்த நல்லெண்ணெய் இது இந்த வயசுக்கு வந்தவங்கலாம் பார்த்தீங்களா, வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்லெண்ணெயை ஊற்றி இந்த உளுந்தங்கஞ்சி கொடுப்பாங்க. இது ஆதிகால முறை. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? எல்லாமே அறிவியல் தான். நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை. மீண்டும் இதை தான் பதிவு பண்ணுறேன். அவங்க சொல்லிட்டு வந்த விஷயம் பூரா அவங்களுடைய உடல் தேவை கருதி அவங்களுடைய கருணை அதிகம். உங்கள் உடம்ப உங்களுடைய உயிராற்றலையும் உடல் ஆற்றலையும் பெருக்கிறதுக்கு நல்ல நலமாக வச்சுக்கிறதுக்கான இவ்வளவு விஷயத்தையும் அவங்க சாதாரணமாக வந்து உணவு ரீதியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை கடைப்பிடிக்காத விளைவு தான் இவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த உளுந்து. இந்த உளுந்தை வந்து தொடர்ந்து நம்ம பயன்பாட்டுகளை கொண்டு வரும் பொழுது நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி இந்த மைனஸ் பாயிண்ட், அதாவது யாருக்கு பிரச்சனை வரும்னா, ஜாதக ரீதியாக ராகு வந்து மைனஸாக இருந்துச்சுன்னா, அதாவது ஆமேடா எருதுகண்ணி நண்டு சுறா 5 இடத்தில் கருநாகம் கூடி நிற்க பூமேடை தெரித்திலும் பூமியத்த ராஜா உண்டு சித்திரப்பாட்டு. இந்த 6 இடங்களை தவிர வேற எங்கே ராகு நின்றாலும் மைனஸ் ஆகுது. இந்த மாதிரி எந்த 8ஆம் வீட்டிலாம் ஒரு பெண்ணுக்கு ராகு நின்றக்கூடாது. அது காலசர்ப்ப, அதாவது இது சர்ப்ப தோஷமாக மாறிடுது. காலசர்ப்ப தோஷம் இல்லை, சர்ப்பதோஷம். 4ஆம் வீட்டில் இருக்கிற சுகலாபஸ்தானத்தில் போய் ராகு நின்னா சுகதோஷம் உண்டாகி வயிற்று பிரச்சனை ஏற்பட்டு கர்ப்பவதி ஆகாத ஒரு நிலைமை உண்டாயிரும். இப்படி ராகு கேதுகள் நிற்கிற இடங்கள்லாம் சில கணக்கு இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது மைனஸில் போய் நின்றுச்சுன்னா அவர்கள் வந்து இந்த உளுந்து கொள்ள பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் உண்மைதான், மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா மேலும் நோய்கள் வழுக்கும். அதுக்கு சில பக்குவப்படுத்தி அதுக்கு சில முறைகள் இருக்குது. தன்னை சரி பண்ணிக்கிட்டு பிறகு அதை எடுக்கணும். இதையும் நம்ம இந்த பதிவு ஏன்னா உண்மையும் சொல்லிடணும். ஆக இதெல்லாம் பார்த்து தான் செயல்படணும். ஆக ராகு கேதுவுக்கு இந்த வல்லமை உண்டு. அதே போல் கேது பகவான். அடுத்து கேது பகவானை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால் ஞானகாரகன்னு பேர். ராகுக்கு எப்படி யோககாரகன்னு ராகுக்கு பேரோ, கேதுவுக்கு ஞானகாரகன்னு பேர். ஏன்னா தலையோடு இருக்கிறது கேது. எல்லாரையும் வந்து ஞானிகளாகவும் மருத்துவர்களாகவும் ஆக்கக்கூடியவர் கேது. நிறைய மருத்துவர்கள் வந்து கேதுவுடைய ஆளுமையில் இருப்பாங்க. அதே மாதிரி பெரிய ஞானிகள்லாம் வந்து கேதுவுடைய இதில் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா இளைஞர்களுமே தாடி வச்சுக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு தாடி வைத்தவர்கள்லாம் ஞானிகளாக உணரப்பட்டார்கள். வீட்டை விட்டு துறவரம் போனவர்கள்லாம் தாடி வளர்த்தினார்கள். சோகமே வயப்பட்டவர்கள் தாடி வளர்த்தினாங்க. இதுதான் நேச்சர், ஒரு காலகட்டத்தில் நடந்தது. ஆனால் இன்றைக்கு அனைவருமே இன்றைக்கு நாட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தாடியோட தான் இருப்பாங்க. அன்றைக்கு நான்லாம் படித்த காலத்தில் ஒருத்தரை பார்க்கும் பொழுது தாடி வளர்த்திருந்தா நாங்களே கேட்போம், என்னப்பா ஏதாவது சிக்கல் அவனுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்போம். ஆனால் இன்றைக்கு எல்லாருமே அது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு இப்போ. ஆக தெரியல. அதாவது என்னன்னு கேட்டால் வாழ்வியல் நம்ம தமிழன் தான் கற்றுக் கொடுத்தான் உலகத்துக்கே. ஆனால் நம்மவர்களே தெரியாமல் இருக்காங்க. தன்னுடைய உடல்நலத்தை எப்படி பேணி காக்கணும், எப்படி செய்யணும், என்ன செய்யணும் தெரியல. ஆக இப்படி இந்த சோகத்தினுடைய வெளிப்பாடு தாடின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஞானத்தினுடைய வெளிப்பாடும் தாடி தான். அப்படி எடுத்துக்கு போனால் சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அது ஏன்னு கேட்டால் வேறு எதிலும் நாட்டம் இருக்காது. அவங்களுக்கு சவரம் செய்து கொள்வதற்கான தன்மையெல்லாம் அவங்களுக்குள்ள கிடையாது. அவங்க வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஏதோ ஒரு தவறு சக்தியில் இருந்துகிட்டே இருப்பாங்க. பேசாமல் அந்த ஞாபகமாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய உடம்பை பேணாதனால அந்த முடிகள் வந்து நின்றுச்சு. ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே வளர்க்கிறார்கள். அதுக்கு ஒரு செலவு செய்கிறாங்க இல்லையா, அதுதான் கிடையாது. ஆக இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம்னா, இந்த வாழ்வியல் தன்மைகள் அப்படி வரும்பொழுது இதெல்லாம் நம்ம தெரியப்படுத்துகிறோம். அப்போ இந்த கேது வந்து அந்த மாதிரி உள்ளவர், அந்த அமைப்பில் பெரிய ஞானி. அப்போ இந்த கேதுக்குரிய ஞானத்துக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டால் கொள்ளு. அப்போ கொள்ள ஒரு மனிதன் வந்து உணவில் எடுத்துக்கும் போது அவனுக்கு குயுக்தி, அதாவது என்னன்னு கேட்டால் இந்த அண்ட சராசரங்களுக்கு மீறிய தன் வயதுக்கு மீறிய ஞானங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி சித்த ரகசியம் சொல்லுது. அப்போ இந்த தானியத்தில் வந்து கொள்ளு வந்து மிக இதானது. அது மட்டும் இல்லை, அதாவது ராகுகேது எப்படி இந்த நரம்பு எலும்புக்கு நல்லதை செய்தோ மன வலிமையை கொடுக்கக்கூடியது கொள்ளு. உங்களுக்கு உடம்பு பாருங்கள், ரொம்ப ஆரோக்கியமானவனால் மட்டுமே ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்க முடியாது. மன வலிமை இருக்கணும். நீங்கள் ரொம்ப சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அன்பர்களே. அதாவது மன வலிமை ஒன்று தான் உங்களை வெற்றியாளராக மாற்றும். உங்களுடைய உடல் வலிமை வெற்றியாளராக மாற்றாது. இது வந்து அறிவுபூர்வமான விஷயம்.
இப்போ நீங்கள் ஆளுமை திறன் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவான், போஷாக்காக இருப்பான், எல்லா ஆட்டும், அதாவது உடம்பு வலிமையாக இருக்கும், அவனால் ஓட முடியாது. ஆனால் மன வலிமை உள்ளவங்க ஆள் ஒல்லியாக இருப்பான், ஓடி நின்றுவான், ஜெயிச்சிருவான். இதுக்கு வந்து இந்த இடத்துல என்ன முக்கியமான விஷயம்னா மன வலிமை. அதே மாதிரி நிறைய பேர் பாருங்கள், பார்த்தா பயங்கரமாக இருப்பாங்க, மீசையெல்லாம் வச்சு பயங்கரமாக இருப்பாங்க, கோழையாக இருப்பார்கள், ஒன்றுமே இருக்காது, அவன் பெரிய விக்கரனாக இருப்பான். முதல்ல ஒரு மனிதனுடைய வெற்றியை நிர்மாணிக்கிறது அவருடைய மனம்தான், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த வலிமையை தருவது கொள்ளு. அப்போ அதனால தான் அதாவது ஞான தெளிவு வந்துட்டால் நீங்கள் வந்து வெற்றியாளராக மாறிடுவீங்க. ஞானம் தானே முக்கியம் இங்கே, அறிவு, அதாவது தெளிந்த ஞானம், அதான் பெரிய பேரறிவுன்னு பேர். அந்த அறிவை கொள்ளு தருது. அதனால தான் அந்த மன வலிமை திலகாத்தத்தை கொடுக்கறதுனால தான் குதிரைக்கு கொள்ளு வச்சாங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மாமிச பட்சிகள் பூராமே மூச்சு வாங்கும். நீங்கள் நாயை எடுத்துக்கோங்க, மாமிசத்தில் பெரிய வந்து விட்டமின் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, மிகப்பெரிய தவறு. நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடிய மிருகங்களை பூரா நீங்கள் எடுத்துக்கங்க, மூச்சு வாங்கும். நாயை எடுத்துங்க, கொஞ்சம் தூரம் ஓடனோடனே நாக்கை தொங்க போட்டுரும். புலி சிங்கத்தை எடுத்துக்கங்க, கொஞ்சம் தூரம் ஓடனோடனே நாக்கை தொங்க போட்டு ஆகும். இந்த மாமிசம் சாப்பிடாத மிருகங்கள் இருக்குல்ல, இந்த புல்லு மேயிறது, மாடு, ஆடு, மானுடைய வேகம்லாம் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி குதிரையை தான் இன்னைக்கு உலகியல் கணக்குக்கு இத்தனை குதிரை வேகம் வந்து இந்த வண்டின்னு சொல்லி குதிரையை வச்சு தான் கணக்கே போடுறான். அப்போ குதிரை வந்து சைவ பிராணி. அப்போ குதிரையை விரும்பி சாப்பிட்றதுலாம் பார்த்தா கொள்ளு மன வலிமையை கொடுக்கும். அப்போ மிருகத்துக்கு அந்த நிலை, இதெல்லாம் அறிவு சார்ந்து நம்ம அந்த விஷயத்தை பதிவு போட்டுட்ருக்கோம். நம்ம என்ன சொல்ல வரோன்னா, கொள்ளு ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டா வாழ்நாள் அந்த ரொம்ப பயப்படுறவங்களாம் இருக்காங்க, எதுக்கிட்டாலும் பயம் வந்துடுதுங்க. பெண்கள் சொல்கிறாங்க, ஆண்கள் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃபீலாகவே இருக்குங்க. இவர்களுக்கெல்லாம் தினமும் உணவில் கொள்ளு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மன வலிமை ஏற்படும், வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படும். அந்த பெருத்து போயிருப்பாங்க, என்னங்க லைஃப் அப்படின்னு பேசக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அவர்கள்லாம் கொள்ளு அதிகப்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். ஆக இந்த கேது பகவானுடைய தானியம் கொள்ளு. இவங்க வந்து தன்னுடைய புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், தான் வீட்டில் வந்து புத்தி சுவாதீனம் போச்சு, இல்லை தனக்கே பெருப்புத்தன்மை வந்துடுது, வாழ்க்கையில் விரக்தி வந்துடுது, இந்த மாதிரி நேரங்களில் கொள்ளு ஒரு கைப்பிடி கையில் வச்சுக்கிட்டு, குளிகன் காலம்னு இருக்குது அந்த ஜாதகத்தில், ராகு காலம் மாதிரி அந்த காலமும் இருக்குது. தன்னுடைய திதி இந்த நேரங்களில் வியாழக்கிழமை அன்னைக்கு குளிகன் காலத்தில் அந்த கேது பகவானுக்கு முன்னால் 2 கையில் அந்த கொள்ளை வச்சுக்கிட்டு, செங்கொள்ளு, கருங்கொள்ளு வைக்கக்கூடாது, செங்கொள்ளை கையில் வச்சுக்கிட்டு வேண்டி ஆற்றுல கொண்டு போய் போட்டு வந்துட்டா 8 முறை செய்கிறதுக்குள்ளேயே அவங்களுடைய வாழ்க்கையில் விசனங்கள், தங்களுடைய பிறப்புகள் இதெல்லாம் மாறி நல்ல நிலையை கொடுக்கும். ஆக புத்தி சுவாத இல்லாத தன்மையை கூட மாற்றும். ஆகவே இந்த மாதிரி இந்த கொள்ளு தானியத்துக்கு உண்டு. ஆக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நவக்கோள்களில் 9 கிரகங்களுக்கு உண்டான தானியங்களை சொல்லிட்டோம். அதே போல் அதுக்கான நன்மைகளையும் சொல்லிட்டோம். இதுக்கு மேலே உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்கள்? அதுதான் சார், தானியங்களுக்கும் கிரகங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு தொடர்பு இருக்கு, அதை சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க. இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த கேள்விகள் பேசலாம். நன்றி சார்.